Hi everyone. Today I am going to share some important words through this video, like the words we saw in the last video. These words are also very important because we won't be able to get through the day without using these words in our daily conversations. What are those words? Before see that, welcome to the channel Hindi Polyglots. This is Gopinath Subramaniam. In addition, would like to request to all of you who watching my channel at the first time. What is that? First, you watch my previous videos and try to understand the words and pronunciation. Then you watch this conversation. It will be very helpful to improving your fluency. Right? If you like this content, please hit the like button and consider subscribe. Shall we see those words? Please come. முதல் வார்த்தை உஸ்லியே, அதற்காக, ஃபார் தட் ரீசன். இங்கிலீஷில் ஃபார் தட் ரீசன், உஸ்லியே, அதற்காக. ரெண்டாவது வார்த்தை இஸ்லியே, இதனால் இல்லாட்டினா அதனால், இஸ்லியே. மூன்றாவது வார்த்தை கிஸ்லியே, ஏன் எதற்கு. கிஸ்லியே அப்படின்னா ஏன் எதற்கு, ஒய் ஃபார் வாட் ரீசன். இஸ்லியே அப்படின்னா இதனால் இல்லாட்டினா அதனால், தட்ஸ் ஒய். உஸ்லியே அப்படின்னா அதற்காக, ஃபார் தட் ரீசன். கிஸ்லியே, இஸ்லியே, உஸ்லியே இந்த வார்த்தைகளை நல்லா கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கும், சின்ன வித்தியாசம்தான் இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள். ஏன், எதுக்கு, எதனால், அதுக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் டெய்லி பேசும்போது. இந்த வார்த்தைகளை போட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வார்த்தைகள் வந்து பரிச்சயமாயிரும். சரிங்களா? சரி, இந்த வார்த்தையை பயன்படுத்தி வாக்கிய அமைப்பில் எப்படி அதை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி அந்த வாக்கிய அமைப்பில் இந்த இஸ்லிக்கு பதிலாக உஸ்லியவும், உஸ்லிக்கு பதிலாக இஸ்லியவும் பயன்படுத்துவாங்க. அது என்ன மாதிரி பயன்படுத்துகிறாங்கங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா? வாங்க. இந்த கான்வர்சேஷனும் ஒரு 2 நண்பர்களுக்கிடையே நடக்குது. அவங்க பேர் வந்து ராகுல், பிரியா. ராகுல் கேட்குறாரு பிரியா கிட்ட, பிரியா तुम रोज सुबह जल्दी उठती हो, तुम रोज सुबह जल्दी उठती हो, किस लिए इतनी मेहनत काम कर रही हो, किस लिए इतनी मेहनत काम कर रही हो. प्रिया तुम रोज, तुम अपना नहीं, रोज अपना दिनमुम, सुबह जल्दी उठी हो, நீ தினமும் காலை சீக்கிரமாக எந்திரிச்சிட்ற. சுபக் அப்படின்னா காலையில், ஜல்தி அப்படின்னா வேகமாக இல்லைன்னா சீக்கிரமாக, உட்டி ஹோ அப்படின்னா எந்திரிக்கிறது. கிஸ்லியே எதற்கு, ஏன், ஏன், இத்தனி இவ்வளவு, மேக்னத் காம் கர் ரஹிஹூம், மேக்னத்னா கஷ்டப்பட்டு, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, காம் கர் ரஹிஹோ, கிஸ்லியே இத்தனி மேக்னத் இவ்வளோ கஷ்டப்பட்டு, காம் கர் ரஹிஹோ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, கிஸ்லியே அப்படின்னா எதற்கு இல்லாட்டினா ஏன், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற இல்லாட்டினா எதுக்காக இப்படி வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இந்த கிஸ்லியை உபயோகிக்கலாம். சரிங்களா? ரைட். அதுக்கு பிரியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பிரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, मैं सिविल सर्विस की तैयारी कर रही हूँ, मैं सिविल सर्विस की तैयारी कर रही हूँ, इसलिए मुझे सुबह में जल्दी उठकर पढ़ाई करनी पड़ती हूँ. मैं सिविल सर्विस की तैयारी कर रही हूँ, நான் सिविल सर्विस தேர்வுக்கு, सिविल सर्विस की तैयारी कर रही हूँ, தயாராகி வருகிறேன். தயாரி அப்படின்னா, தயார் அப்படின்னா ரெடி ஆகிறது, தயாரி இங்கே பெண் பாலுங்கிறதுனால தயாரி கர் ரஹி ஹூம், தயாராகி வருகிறேன், அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இஸ்லியே அதனால்தான், இஸ்லியே முஜே நான்,
सुबह में जल्दी उठकर पढ़ाई करनी पड़ती है அதனால்தான் காலை நான் சீக்கிரம் எழுந்து ஜல்தி உட்கர் உட்கர் அப்படின்னா எழுந்து முடிவடையாத வார்த்தையாக இருக்கும். அப்படின்னா எழு, உட்கர் அப்படின்னா எழுந்து, ஜல்தி உட்கர் படாயி கர்ணி பட்டி ஹே எழுந்து படிக்க வேண்டும். படாயி அப்படின்னா படிக்கிறது, கர்ணி பட்டி ஹே எழுந்து படிக்க வேண்டும். நான் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராகி வருகிறேன், இஸ்லியே அதனால்தான் காலை நான் சீக்கிரம் எழுந்து படிக்க வேண்டும். சுபக் में जल्दी उठकर पढ़ाई करनी पड़ती है. मैं सिविल सर्विस की तैयारी कर रही हूँ, इसलिए मुझे सुबह में जल्दी उठकर पढ़ाई करनी पड़ती है அப்படின்னு பிரியா பால் சொல்கிறாங்க. ரைட். अच्छा, लेकिन तुम्हें कोई नौकरी मिल ही जाएगी तो क्यों इतनी मेहनत करने की क्या ज़रूरत है. अच्छा, அப்படியா. लेकिन तुम्हें कोई नौकरी मिल ही जाएगी. अच्छा अपना ओ அப்படியா அப்படிங்க அப்படின்னா अच्छा. लेकिन ஆனால் तुम्हें உனக்கு कोई नौकरी मिल ही जाएगी எப்படி வேலை கிடைக்கும்னு நினச்சா. लेकिन तुम्हें कोई नौकरी, நௌக்ரி அப்படின்னா வேலை. நௌக்ரி.com கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வேலைக்கெலாம் அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, நௌக்ரி.com. நௌக்ரி அப்படின்னா வேலை. நௌக்ரி மில்ஹி ஜாயகி உனக்கு எப்படி வேலை கிடைக்கும்னு தோணுச்சுன்னா, மில்ஹி ஜாயகி தோ கியூ ஏன், கியூ அப்படின்னா ஏன், எத்தனி மேக்னத் கர்னேக்கி கியா ஜரூரத் ஹை இவ்வளவு கஷ்டப்படுவதற்கு என்ன அவசியம். எத்தனி மேக்னத் இவ்வளவு கஷ்டம், கர்னேக்கி கஷ்டப்படுவதற்கு கியா ஜரூரத் ஹை என்ன தேவை இருக்குது. கியா ஜரூரத் ஹை, ஜரூரத்னா தேவை, அவசியம் அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். சரிங்களா? உனக்கு எப்படி வேலை கிடைக்கும்னு நினச்சா அப்புறம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்குறாரு. अच्छा, लेकिन तुम्हें कोई नौकरी मिल ही जाएगी तो क्यों इतनी मेहनत करने की क्या ज़रूरत है அப்படின்னு ராகுல் கேட்குறாரு. அதுக்கு பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, नहीं मैं सिर्फ नौकरी के लिए नहीं पढ़ती हूँ. नहीं मैं सिर्फ नौकरी के लिए नहीं पढ़ती हूँ बल्कि समाज में बदलाव लाने के लिए पढ़ रही हूँ. नहीं இல்லை, मैं सिर्फ नौकरी के लिए नहीं पढ़ती हूँ. இந்த சிர்ஃப் அப்படின்னா மட்டும் அப்படின்னு அர்த்தம். சிர்ஃப் மே சிர்ஃப் நௌக்ரி கேலியே நான் வேலைக்காக மட்டும் நகி பட்டி ஹூ படிக்கவில்லை. பல்கி மாறாக சமாஜ் மே, சமாஜ் அப்படின்னா சமூகம், சமூகத்தில், மே அப்படின்னா இல், சமூகத்தில், பத்லாவ் லானே கேலியே பட் ரஹி ஹூ மாற்றத்தை கொண்டு வரவே படிக்கின்றேன். பத்லாவ் அப்படின்னா மாற்றம், லானே கேலியே கொண்டு வருவதற்கு, பட் ரஹி ஹூ படிக்கிறேன், இல்லை படித்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும். சரிங்களா? இல்லை, நான் வேலைக்காக மட்டும் படிக்கவில்லை, மாறாக சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வரவே படிக்கின்றேன். नहीं मैं सिर्फ नौकरी के लिए नहीं पढ़ती हूँ बल्कि समाज में बदलाव लाने के लिए पढ़ रही हूँ அப்படின்னு பிரியா பால் சொல்கிறாங்க. அதுக்கு ராகுல் என்ன கேட்குறாருன்னா, वाव अगर तुम सफल नहीं हुई तो. वाव अगर ஒரு வேளை, अगर அப்படின்னா ஒரு வேளை, तुम सफल नहीं हुई तो, சஃபல் அப்படின்னா வெற்றி. ஒருவேளை நீ ஜெயிக்கலைன்னா, நீ வெற்றி பெறவில்லை என்றால் என்ன செய்வது. ஹுயித்தோ அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுறாங்க. அந்த என்ன செய்வது அதுக்கு நம்மளாம் அனுமானிச்சுக்கிறது தான். ஒருவேளை நீ ஜெயிக்கலைன்னா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுறாரு. அதுக்கு பிரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, असफलता से डरकर
कुछ भी हाथ नहीं छोड़ सकते। असफलता से डरकर कुछ भी हाथ नहीं छोड़ सकते। मेहनत करने से सफलता का रास्ता मिल ही जाता है। मेहनत करने से सफलता का रास्ता मिल ही जाता है, इसलिए मैं कभी हाथ नहीं छोड़ूंगा। इसलिए मैं कभी हाथ नहीं छोड़ूंगा। असफलता से डरकर, सफलता अपना வெற்றி, असफलता अपना தோல்வி, असफलता से डरकर தோல்விக்கு பயந்து कुछ भी எதையும், कुछ भी हाथ नहीं छोड़ सकते கைவிட முடியாது, हाथ அப்படின்னா கை, नहीं छोड़ सकते அப்படின்னா முடியாது, விட முடியாது, கைவிட முடியாது. मेहनत करने से கடின உழைப்பு, मेहनत करने से கடின உழைப்பு எப்போதும் வெற்றிக்கு வழிவகுக்கும். मेहनत करने से सफलता का रास्ता मिल ही जाता है. सफलता का रास्ता अपना வெற்றிக்கான வழி, ராஸ்தா अपना வழி, வெற்றிக்கான வழி மில் ஹி ஜாத்தா ஹே கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஹி அப்படின்னா ஒரு அழுத்தமான விஷயத்தை அப்படி உறுதியாக சொல்கிறது. மில் ஹி ஜாத்தா ஹே, கடின உழைப்பு மூலமாக தான் அந்த வெற்றிக்கான வழி கிடைத்தே தீரும். இஸ்லியே அதனால்தான் மே கபி ஹாத் நை சோடுங்கா, நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். இஸ்லியே நான் கபி, கபினா எப்பொழுதும், ஹாத் நை சோடுங்கா கைவிட மாட்டேன். தோல்விக்கு பயந்து எதையும் கைவிட முடியாது. கடின உழைப்பு எப்போதும் வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால்தான் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு பிரியா சொல்கிறாங்க. असफलता से डरकर कुछ भी हाथ नहीं छोड़ सकते. मेहनत करने से सफलता का रास्ता मिल ही जाता है, इसलिए मैं कभी हाथ नहीं छोड़ूंगा அப்படின்னு பிரியா சொல்கிறாங்க. அதுக்கு ராகுல் என்ன கேட்குறாரு அப்படின்னா, तुम सही कहा हो, तुम सही कहा हो, लेकिन लोग तुम्हें ये सब करने से रोकते नहीं. तुम सही कहा हो, நீங்கள் சொல்வது சரிதான், இல்லைன்னா நீ சொல்கிறது சரிதான். சஹி கஹா ஹோ, சஹி அப்படின்னா சரி, கஹா அப்படின்னா சொல்கிறது. நான் சரியாக சொன்னேன், நீ கரெக்டாக தான் சொன்னேன். தும் சஹி கஹா ஹோ, லேக்கின் ஆனால் லோக் துமே ये सब करने से रोकते नहीं. ஆனால் இதையெல்லாம் செய்வதிலிருந்து, லோக், லோக்னா மக்கள், இதையெல்லாம் செய்வதிலிருந்து மக்கள் உன்னை தடுக்கவில்லையா? லோக் துமே ஏ சப், மக்கள் உன்னை ஏ சப் கர்னே சே, ஏ சப் கர்னே சே அப்படின்னா இதையெல்லாம் செய்வதிலிருந்து, ஏ சப் கர்னே சே இதையெல்லாம் செய்வதிலிருந்து, ரோக்தே நை உங்களை தடுக்கவில்லையா, மக்கள் தடுக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. तुम सही कहा हो, लेकिन लोग तुम्हें ये सब करने से रोकते नहीं அப்படின்னு ராகுல் கேட்குறாரு. அதுக்கு பிரியா என்ன பதில் சொன்னாங்க பார்ப்போம். பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, हाँ कई लोग मुझसे पूछते हैं कि मैं ये किस लिए कर रही हूँ. हाँ कई लोग मुझसे मुझसे पूछते हैं कि मैं ये किस लिए कर रही हूँ, लेकिन जब मैं सफल हो जाऊंगी तो वही लोग कहेंगे कि मैंने ये सब उसलिए किया ताकि मैं समाज के लिए कुछ कर सकूं. பிரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, हाँ ஆமாம், கை லோக் பலர், கை லோக் அப்படின்னா பலர் மீனிங் இங்கே இருக்குது சரிங்களா. அந்த கலர் கோடிங் வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கொஞ்சம் வார்த்தை முன்ன பின்ன இருக்கும், அந்த கலர் கோடிங் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்த்தை புரிஞ்சிடும் சரிங்களா. கை லோக் பலர், முத்சே பூச்தே ஹே கி என்னிடம் கேட்கிறார்கள், முத்சே பூச்தே ஹே, முத்சே அப்படின்னா என்னிடம்,
பூச்தே ஹே அப்படின்னா கேட்கிறார்கள். இந்த கி அப்படின்னா என்றுன்னு அர்த்தம். என்றுங்கிற மீனிங்கில் அந்த கீ வரும். கி மே ஏ கிஸ்லியே கர் ரஹி ஹூம், நான் ஏன் இதை செய்கிறேன். மே ஏ கிஸ்லியே எதற்காக, ஏன் ஏன் இதை செய்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கின் ஜப் மே சஃபல் ஹோ ஜாவுங்கி தோ, லேக்கின் ஜப் மே சஃபல் ஹோ ஜாவுங்கி தோ, ஆனால் நான் வெற்றி பெற்றவுடன், நான் ஜெயிச்சிட்டேன்னா, ஜப் மே சஃபல் ஹோ ஜாவுங்கி தோ, நான் வெற்றி பெற்றவுடன், சஃபல்னா வெற்றி, ஹோ ஜாவுங்கி தோ ஜெயிச்சிட்டேன்னா, வஹி லோக் அதே மக்கள், அதே மக்கள் கஹெங்கே கி சொல்வார்கள், கஹெங்கே கி மேனே ஏ சப் உஸ்லியே கியா, நான் இதையெல்லாம் அந்த காரணத்திற்காகவே செஞ்சேன், இந்த பொண்ணு இது நல்லது பண்ணுறதுக்காக தான் படிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கஹெங்கே கி மே ஏ சப் உஸ்லியே கியா, அதுக்காகத்தான் படித்தா, அதுக்காக தான் கஷ்டப்பட்டா. தாக்கி மே சமாஜ் கேலியே குச் கர் சக்கும், இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடியும்னு அவங்க சொல்லுவாங்க. படிக்கும்போது இதெல்லாம் ஏன் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்ட மக்கள் வந்து அவங்க ஒரு நல்ல பதவியில் வந்துட்டாங்க அப்படின்னா, ஆமாம் இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டா, இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டா அப்படின்னு அதே மக்கள், எந்த மக்கள் கேள்வி கேட்டாங்களோ அதே மக்களே பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பிரியா சொல்கிறாங்க. ஹா கை லோக் முझसे पूछते हैं कि मैं ये किस लिए कर रही हूँ, लेकिन जब मैं सफल हो जाऊंगी तो वही लोग कहेंगे कि मैंने ये सब उसलिए किया ताकि मैं समाज के लिए कुछ कर सकूं. ஆமாம், நான் ஏன் இதை செய்கிறேன் என்று பலர் என்னிடம் கேட்கிறார்கள். ஆனால் நான் வெற்றி பெற்றவுடன் அதே மக்கள் கூறுவார்கள், நான் இதையெல்லாம் அந்த காரணத்திற்காகவே செய்தேன், அதனால் நான் சமூகத்திற்கு ஏதாவது செய்ய முடியும் என்று, அதாவது சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடியும், இந்த காரணத்துக்காக இந்த பொண்ணு படிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அதே மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு ராகுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, अब मुझे समझ आया कि तुम्हारी मेहनत का असली मकसद क्या है. अब இப்போது मुझे समझ आया, मुझेனா எனக்கு, समझ आया அப்படின்னா புரிகிறது, இப்போது எனக்கு புரிகிறது. कि तुम्हारी உன்னுடைய இல்லாட்டினா உங்கள், मेहनत का असली मकसद क्या है கடின உழைப்பின் உண்மையான நோக்கம், மேக்னத்கா கடின உழைப்பினுடைய, அஸ்லி மக்சத், அஸ்லி அப்படின்னா உண்மையான நோக்கம், அஸ்லி மக்சத் क्या है உண்மையான நோக்கம், உழைப்பின் உண்மையான நோக்கம் என்று எனக்கு இப்போ தான் புரியுது. அப் मुझे समझ आया कि तुम्हारी मेहनत का असली मकसद क्या है, இப்போதான் எனக்கு புரிகிறது உங்கள் கடின உழைப்பின் உண்மையான நோக்கம் என்னவென்று அப்படின்னு ராகுல் சொல்கிறார். அதுக்கு பிரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, हाँ मन में लक्ष्य साफ हो तो, मन में लक्ष्य साफ हो तो मेहनत का कोई भी कठिन नहीं लगता. मन में लक्ष्य साफ हो तो मेहनत का कोई भी कठिन नहीं लगता. इसलिए मैं हमेशा अपने लक्ष्य की ओर बढ़ती रहूँगी. इसलिए मैं हमेशा अपने लक्ष्य की ओर बढ़ती रहूँगी. हाँ ஆமாம், மண்மே லக்ஷ்ய சாஃப் ஹோத்தோ உங்கள் இலக்கு தெளிவாக இருந்தால், மண்மே அப்படின்னா மனதில், மனதில் லட்சியம் வந்து சாஃப் ஹோத்தோ அப்படின்னா, சாஃப்னா சுத்தம்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து தெளிவாக இருந்தால், சாஃப் ஹோத்தோ தெளிவாக இருந்தால், மனதில் லட்சியம் தெளிவாக இருந்தால், मेहनत का कोई भी कठिन लगता है, मेहनत का कोई भी எந்த பாதையும் கடினமாக தெரியாது, मेहनत का कोई भी कठिन नहीं लगता, कोई भी எதுவும், कठिन नहीं लगता அப்படின்னா கடினமாக தெரியாது. इसलिए அதனால்தான், மே ஹமேசா, ஹமேசான எப்போதும், अपने लक्ष्य की ओर என்னுடைய இலக்கை நோக்கி, இந்த ஓர் அப்படின்னா
கார்னர் அப்படின்னு அர்த்தம், ஒரு முனை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து லட்சியத்தை நோக்கின்னு அர்த்தம். என்னுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பேன். பட்தி ரஹூங்கி, பட்தி ரஹூங்கி, அதாவது வளர்ந்து கொண்டே இருப்பேன், நகர்ந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? हाँ, मन में लक्ष्य साफ हो तो मेहनत का कोई भी कठिन नहीं लगता, इसलिए मैं हमेशा अपने लक्ष्य की ओर बढ़ती रहूँगी. ஆமாம், உங்கள் இலக்கு தெளிவாக இருந்தால் எந்த பாதையும் கடினமாக தெரியாது. அதனால்தான் நான் எப்போதும் என் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு பிரியா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.